அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த ஆண் பெண் எந்த ராசியை திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எந்த ராசியை திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி மேஷ ராசியை முதல் ராசியை கன்னியோடு திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷத்துக்கும் கன்னிக்கும் சஷ்டாங்க பொருத்தம். 6வது ராசி 8வது ராசி. மேஷத்துலேருந்து கன்னி 6, கன்னியிலேருந்து மேஷம் 8வது ராசி. இந்த சஷ்டாங்க ராசிகளை பொறுத்துறது அட்வைசபிள் கிடையாது. புதன் செவ்வாய் நட்பு கொள்கலாம். லைஃப் ஒத்து போகனா ஒத்து போகாது. ஸோ கன்னி ராசிக்கு மேஷத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுது அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். மீறி திருமணம் பண்ணால் இதில் நிறைய சண்டை சச்சரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ராசியான ரிஷபம். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதே ஒரு கன்னி 3 இம்பார்ட்டன்ட் முக்கிய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ராசிநாதன் நண்பர்களா இல்லை பகைவர்களா, இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். ரெண்டாவது ராசியினுடைய எண்ணிக்கை எத்தனாவது ராசியாக வருது, 1:4 இல்லை 1:7 ராசியின் எண்ணிக்கையை நீங்கள் பார்த்துக்கணும். மூணாவதாக பார்க்க வேண்டியது அது நெருப்பு ராசியா நீர் ராசியா இல்லை காற்று ராசியா, இது ரொம்பவே முக்கியமானது. இதை தொடர்ந்து தான் உங்களுக்கு பலன்கள் அம்சமாக இருக்கும். இப்போ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு பொருத்தமாக இருக்குமா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. சுக்கிரன் புதன் நண்பர்கள். அப்போது ராசி செலக்டடு. ராசியின் எண்ணிக்கையில் 1லேருந்து 9. இதை மாதிரி கன்னியிலேருந்து ரிஷபம் 9வது ராசி, ரிஷபத்திலேருந்து கன்னி 5வது ராசி பொருத்தமாக இருக்குது. அதுக்கடுத்து அது பூமி தத்துவ ராசி தான் ரிஷபம். கன்னியும் சேம். நல்ல மேட்சிங் கம்பேரிட்டிவிட்டி இருக்குது. நட்சத்திர பொருத்தமும் டீப்பாக பார்க்குறது நல்லது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு ரோஹிணி இருக்கும். இங்கே கன்னியில் அஸ்தம் இருக்குது. ஏக நட்சத்திரத்தை திருமணம் பண்ணக்கூடாது, அது மாறுபட்டு திருமணம் பண்ணால் நல்லது. மிதுன ராசி பொருந்துமா, இங்கேயும் அதே ஃபார்முலா தான். ராசிநாதன் உங்களுக்கு புதன், கன்னி ராசிநாதன் புதன் ஒத்து போயிடுது. ஒரே ராசிநாதன் ஒத்து போகுது. அடுத்தது இந்த ராசி 1/10 1/4. அதாவது மிதுனத்திலேருந்து கன்னி எண்ணி பார்த்தீங்கன்னா 4வது ராசி, கன்னியிலேருந்து மிதுனத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா 10வது ராசி. இந்த காம்பினேஷன் ஓகேனா இதுவும் செலக்டடு. இதுக்கு அடுத்தது காற்று தத்துவ ஒரு ராசி தான் மிதுனம், பூமி தத்துவ ராசி இது. அப்போது இந்த இடத்துல சரியாக வச்சு போகலை, இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, செலக்ட் பண்ணலாம். நட்சத்திரத்தை நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. மிதுனத்தில் திருவாதிரை இருக்குது, கன்னியில் அஸ்தம் இருக்குது. இது ரஜ்ஜி பொருத்தம் வராது. ஸோ நட்சத்திரத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாம். கன்னிக்கு மிதுனம் நல்ல பொருத்தம் தான். கடகம் கன்னி பொதுவாக கடகமும் கன்னியும் ஹைலி ரெக்கமெண்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சந்திரன், இங்கே புதன் அவ்வளோ ஒத்து போகிற மாதிரி தெரியாது. ஆனால் சில சமயத்தில் என்ன நடக்கும்னா அது ஜலராசி, இது பூமி ராசி. அப்போது நீர் எப்பயுமே பூமியில் தான் தேக்க முடியும். 1 2வது 2மே பெண் ராசி. அதுக்கப்புறம் 2மே சாத்வீகமான ராசிகள். அந்த அடிப்படையில் இது மற்ற எதுவுமே சரியாகலை அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். சிம்மம் கன்னி ராசிக்காரங்க சிம்மத்தை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், சூரியன் புதன் ஒத்து போகுமா, பரவாயில்ல. அதுக்கடுத்தது ராசி 1லேருந்து 12, கன்னிக்கு 12ஆம் இடத்துல சிம்மம் வருது, பக்கத்துலேயே இருக்குது. ஏக சனி நடக்கும் பொழுது, கண்ட சனி நடக்கும்போது, அஷ்டம சனி நடக்கும் பொழுதுலாம் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம். அவாய்ட் பண்ணிடலாமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. சில சமயத்தில் ஜாதகம் பொருந்திருந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ணலாம். ஆனால் சிம்மம் கன்னி பரவாயில்ல, ஒரு சேஃப் சைட் பார்த்துக்கிட்டா நல்லது. கன்னி ராசியவே திருமணம் பண்ணலாமா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். 12 ராசியில் ஒரு புரிஞ்சிக்க முடியாத ராசினா அது கன்னி ராசி தான். வித்தியாசமாக யோசிக்கலாம், சில விஷயத்தை மறைக்கலாம், சில நேரத்தில் வெளிப்படையாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலுமே சீக்ரெட்டை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கன்னி ராசிக்காரங்களை சீக்கிரமாக புரிஞ்சிக்கவே முடியாது. அதே ராசியை திருமணம் பண்ணுறது நல்லது தான். கன்னி வித்து கன்னி ஓகே பண்ணிக்கலாம். நட்சத்திரம் வேறு நட்சத்திரமாக இருக்கணும். தசா சந்தி இருக்கவே கூடாது. அதாவது ராகுதசை சந்திக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் ஓகே. கன்னிக்கு துலாம். அடுத்தடுத்த ராசிகள் தான் புதன் சுக்கிரன் நண்பர்கள் தான், அதனால் ஓகேன்னு சொல்லலாம். துலாம் காற்று, கன்னி பூமி. இங்கே கொஞ்சம் சரியாக வரலை, பக்கத்துலேயே இருக்க ராசி. இதை எடுத்த உடனே பார்க்கும் பொழுதே கன்னிக்கு துலாம்னு செலக்ட் பண்ணவே கூடாது. ஒருவேளை வயசை கருதி திருமணத்துடைய செகண்ட் மேரேஜில் இருக்கலாம். ஒருவேளை ஏஜ் 30 33 அது மாதிரி இருக்கலாம். சில பேர் காதலிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது மட்டும்
உங்களுடைய ஜாதகத்தை சரி பார்த்துட்டு நல்லா இருந்தால் திருமணம் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நல்ல பொருத்தங்கள் இருக்கிற ராசியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். கன்னிக்கு விருச்சகம் பொதுவாக அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. விருச்சகம் அப்படிங்கிறது செவ்வாயின் ராசி, கன்னி வந்து புதன், அது வந்து 6ஆம் வீடு, இது 8ஆம் வீடு. காலச்சக்கரத்துக்கு 6, 8. இது நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஒரு ரேர் கேஸ் தான், சில பேருக்கு ஒத்து போயிடும். அது அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பொறுத்து தான். பொதுவாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ராசிநாதன் ஒத்து பார்க்கல, 1, 3 ராசியில் கனெக்ட் ஆகுது. விருச்சகத்துக்கு 11ஆவது இடமா இருக்குது, பாதகஸ்தானமாக வருது. ஸோ அடிப்படையாக நம்ம பார்க்கும் பொழுது ஜலராசி பூமி ராசியாக இருக்குது. ஏதோ ஒரு 25% தான் நம்ம சொல்ல முடியும். கன்னி ராசிக்கு தனுசு, ஏற்கனவே சொன்னோம். தனுசு ராசிக்கு நிறைய ராசி பொருந்தவே பொருந்தாது. கன்னி ராசிக்கு தனுசு எடுத்தால் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு கொள்கையோட ஒருத்தரும், வேற ஒரு கொள்கையோட சிந்தனையோட ஒருத்தரும் வேற மாதிரி இருப்பாங்க. வெவ்வேறு குணங்களில் வேற மாதிரி ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்கும். கன்னி தனுசு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. ஸ்ட்ராங்காக சூப்பர் நல்லா இருக்குது ராசி பொருத்தம்னு சொல்லவே முடியாது. 1க்கு 4 இருக்குது, 1க்கு 10 இருக்குது. அதனால் வந்து இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம ராசிநாதன் புதன் குரு 2 பேருக்குமே அறிவு கொஞ்சம் அதிகம். ஸோ 2 பேருக்குமே ஆணாதிக்கம் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். அதனால் அது வேலைக்காகாது. அடுத்து கன்னியும் மகரமும் ஒத்து போகுமா? மகரம் வந்து சனி, கன்னி வந்து புதன். அப்போது புதன் சனி நண்பர்கள் ஒத்து போயிடும். பூமி தத்துவ ராசியாக இருக்குது, சனியினுடைய ராசியாக இருக்குது, புதன் சனியாக இருக்குது. 1, 9, 1, 5 ஓகே. அப்போனா ஓகே. கன்னிக்கும் மகரத்துக்கும் நட்சத்திரம் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்னியும் கும்பமும் ஒத்து போகாது. கும்பராசிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கும்பத்துக்கு அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கவங்க தான் மேட்ச் ஆவாங்க. கன்னி மேட்ச் ஆகாது. ஸோ கும்பம் கன்னி சஷ்டாங்கம் ஒத்து போகாது, தவிர்க்கிறது நல்லது. கன்னியும் மீனும் இது வந்து ஜலராசி, 7ஆவது ராசி, சப்தமம், குரு புதன் அந்த இடத்துல கொஞ்சம் விரிசல் இருக்குது. 2 பேருமே பெண் ராசி. இது வந்து ஒருவேளை ஜாதகம் நல்லா இருக்குது, தசாபுத்தி நல்லா இருக்குது, தோஷம் இல்லாத ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். அவாய்ட் பண்ணிடலாம், வேணவே வேணான்னு கிடையாது. கன்னி ராசிக்கு இப்படி தான் நீங்கள் பொருத்தத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யணும். இப்படி தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். திருமண பொருத்தம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. திருமண பொருத்தம் வந்து ராசி அடிப்படையில் தான் நம்ம செலக்ட் பண்ணணுமா? ஆனால் கிடையாது. ராசியை தாண்டி சில சூட்சமங்கள் இருக்குது. நட்சத்திர பொருத்தம் இருக்குது. ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துடைய பொருத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக கவனிச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லக்ன பொருத்தமும் பார்க்கணும். ராசியை வந்து நம்ம லக்னமாகவும் எடுத்துக்கலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ கன்னி லக்னம்னா அது அடுத்த ராசிக்கு பொருந்துமா? தனுசு லக்னம்னா பொருந்துமானா அது பொருந்தும். ஸோ நீங்கள் எந்த ராசியை பார்க்குறீங்களோ அதுக்கு உண்டான லக்னத்தையும் நீங்கள் பொருத்தமாக எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமாக தசாபுக்திகளுடைய பொருத்தம் திருமணத்துக்கு ரொம்பவே நல்லது. சனி தசையோடு சனி தசை சந்திக்கிற மாதிரியான வாழ்க்கை துணை இருக்குமா? சுக்கிரன் சந்திக்கிற மாதிரி வருதா? ராகுவை சந்திக்கிற மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில பேருக்கு என்ன நடக்கும்னா, ஒரு திருமணம் பண்ணுற வயசு வந்து 25 வயசு நம்ம எடுத்துக்கலாம். 25 வயசில் தசா சனி இருக்காது. ஆனால் போக போக ஒரு 35, ஒரு 40, 45ல் தசா சந்திக்கிற மாதிரி வந்துடும். முன்னுக்கும் பின்னுக்கும் வரும். அப்போ கூட அது பிரச்சனையை கொடுக்க தயாராக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் திருமணம் பண்ணும் பொழுதே ஒரு ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும். தோஷத்துக்கு தோஷத்தை மேட்சம் பண்ணணும். தோஷம் இல்லாத ஜாதகத்தை தான் மேட்ச் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷமே இருக்கவங்கள தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். சில பேருக்கு நிவர்த்தி ஆகும். அவங்களுக்கெல்லாம் வந்து தோஷம் இல்லாத ஜாதகத்தை திருமணம் பண்ணணும். ஒரு ஜாதகத்தையும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது வெறும் நீங்கள் ராசி கட்டத்தை மட்டும் பார்க்காம நவாம்சம் கட்டத்தையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அம்ச சக்கரம்னு சொல்லுவாங்க, உங்கள் ஜாதக புக்கில் இருக்கும். அதை வந்து நவாம்சம்னு சொல்லுவோம். அந்த அம்ச சக்கரத்தின் பொருத்தமும் பார்க்குறது ரொம்பவே நல்லது. அதுதான் உங்களுக்கு இன்னுமே சரியாக இருக்கும். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.